காரைக்குடி அருகே கோயிலில் திருடிவிட்டு மது போதையில் அங்கேயே படுத்து தூங்கிய திருடனை கிராம மக்களே பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். கும்பலாக திருட வந்தவர்களில் போதை ஆசாமி மட்டும் தொக்காக சிக்கியது எப்படி? கட்டிங்கை சாத்திவிட்டு கம்மென்று படுத்து உறங்கும் குடிமகன்களுக்கு மத்தியில் குவாட்டரை சாத்திவிட்டு கோவிலுக்கு திருடச் சென்ற திருடருக்கு நேர்ந்த கதிதான் இது. கும்பலாக திருடப்போன இவர்கள் குடிகார நண்பனை மட்டும் விட்டுவிட்டு எஸ்கேப் ஆகியிருக்கிறார்கள். போதை ஆசாமியோ போர்வை கூட இல்லாமல் திருடிய இடத்திலேயே காற்றோட்டமாக படுத்து உறங்கியிருக்கிறார். திருட்டு ஆசாமியின் முரட்டு உறக்கம் அவரை சிக்க வைத்தது எப்படி? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே எஸ்ஆர் பட்டணம் கிராமத்தில் காளகஸ்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு அதிகாலை 3 மணி அளவில் 3 பேர் கொண்ட திருட்டு கும்பல் ஒன்று வந்துள்ளது. குதூகலமாக கோவிலை கொள்ளையடித்தவர்கள் கோவிலில் இருந்த மணி, விளக்கு உட்பட அனைத்தையும் மூட்டை கட்டி எடுத்துச் சென்றனர். அவர்களில் ஒருவர் மட்டும் போதையில் மிதந்து கொண்டிருந்தார். மற்ற 2 பேரும் திருடிய பொருட்களுடன் நடையை கட்ட, போதை ஆசாமி மட்டும் குஜாலாக சற்று படுத்து உறங்கி ஓய்வெடுத்துவிட்டு போகலாம் என்று உறங்கிவிட்டார். காலை விடிந்ததும் கோவிலுக்கு வந்த கோவில் நிர்வாகி கோவிலில் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது திருடர்களில் ஒருவர் ஒரு வாரமாக குரட்டை விட்டபடி படுத்திருப்பதை கண்டுபிடித்தார். உடனே அருகில் இருந்த பொதுமக்களுக்கு தகவல் கொடுத்து விரைந்து வந்த அக்கம் பக்கத்தினர் உறக்கத்தில் இருந்த திருடரை எழுப்பி கைகால்களை கட்டி போட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் திருடரை பிடித்து விசாரித்த போது அவரது பெயர் குமரேசன் என்பது தெரிய வந்தது. சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பியோடிய 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இவர்கள் வேறு ஏதேனும் கோவில்களில் கொள்ளைச் சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.